கிளாஸ் 12ஓட அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல் இந்த சாப்டர்ல போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வருது. யூஸ்வலாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுடுறாங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஒரு கர்வோட கிராஃப் எப்படி இருக்குன்றத பார்த்துருப்போம். இப்போ இது ஃபர்ஸ்ட் கிராஃப் போடலாம். கிராஃப் போட்டாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அப்புறம் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே the area enclosed by the parabola x square is equal to y x square is equal to y அப்படின்னும் போது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் நான் போடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்யா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஸ்கொயர் எதில் வருதோ அதில் அந்த யூ ஷேப் வரப்போகுது. ஸோ அப்போ இது மாதிரி வரப்போகுது. சரியா? எக்ஸ் ஸ்கொயர் யூ ஷேப் இப்படி வரப்போகுது. சரியா? இந்த யூ ஷேப் அழகாக போட்டுங்க. இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். நெக்ஸ்ட் இந்த லைன் இருப்பாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2. இந்த லைனை பிளாட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம். ஸோ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது பாரபோலா. நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2வா. அப்போ நான் இந்த இடத்துல ஒய்க்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2ன்னு போட்டுக்கிறேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணனா நான் வரும் 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 1 வரணும். 2 1s are 2 என்ன தரலாம் மைனஸ் 2 கொடுத்தாதான் மைனஸ் 1 வரும். மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 2 வரும். ஸோ இங்கே எதுவும் நம்பர் இல்லைன்னா கண்ண முடியும். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும். சரியா? ஸோ இங்கே எதுவும் நம்பர் இல்லை அப்படின்னாலே இந்த ஃபேக்டர்ஸோட ஆப்போசிட் சைன் தான் அதோட ரூட்ஸாக இருக்கும் லாஜிக்கு. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் நீ ஸ்டெப்போட போடுங்கண்ணா. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, மைனஸ் 1. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அந்த லைனில். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2வா. ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + 2 4. அந்த பாயிண்ட் வந்து 2, 4 ஒரு பாயிண்ட் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன வரப்போகுது மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுத்தனா மைனஸ் 1 + 2 ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 + 1 ஒய் ஈக்குவல் டு 1. அந்த பாயிண்ட்டு மைனஸ் 1, 1. ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் லைனும் பாராபோலாவும் இன்டர்செக்ட் ஆகிற இடமா இருக்கும். ஸோ மைனஸ் 1 இந்த சைடில் வரப்போகுது. மைனஸ் 1, 1 இங்கே இருக்க போகுது. ஸோ மைனஸ் 1, 1 இங்கே வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, 4 2 இந்த சைடு வரப்போகுது. 2, 4 இங்கே இப்படி வரும். ஸோ 2, 4. இப்போ இதுதான் வந்து அந்த லைனு. ஸோ அந்த லைன் வந்து இப்படி போகுது. சரியா? இப்போ நம்மளுக்கு தேவையான ரீஜன் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த பாரபோலா அந்த லைன். ஸோ பாரபோலா இந்த ரீஜனு அந்த லைனு அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் இப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருமா. இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஸோ இது 2ன்னு இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. ஸோ நம்மளுக்கு தேவையான ரீஜன் எதுனா இந்த பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ எந்த பார்ட்னா நான் இப்போ எல்லோ கலரில் ஷேட் பண்ணுறேன் பார்த்தியா. ஸோ இந்த பார்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் என்க்ளோஸ்டு பை த பாரபோலா அந்த லைன். அப்போ இந்த லைன் இந்த ரீஜன் மட்டும் தேவை. சரியா? இந்த ரீஜன் மட்டும் தான் எல்லோ கலர் ஷேடிங்ஸ் இருக்கு பார்த்தியா அந்த ரீஜன் மட்டும் தேவை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இங்கே இப்போ 2 ரீஜன் இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது இந்த கர்வு. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த கர்வு. இது லைன் வந்து இது அவனா கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த ரீஜன் அப்படின்னும் போது இந்த லைனு பாரபோலாவும் என்க்ளோஸ்டு பண்ண ரீஜனு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ரீஜன். புரிஞ்சா? ஸோ அந்த லைனு பாரபோலா என்க்ளோஸ்டு பண்ண ரீஜனு. அப்போ இந்த எல்லோ கலர் ஷேடிங் தான் வரும். இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லைனோட ஃபுல் ரீஜன் கண்டுபிடிச்சுன்னா ஸோ இது மாதிரி அந்த கிராஃப் அகைன் பண்ணுற பாரு. ஸோ இந்த யூ ஷேப் இப்படி வரும்போது இந்த லைன் ஃபுல்லாக எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜனு
-1 to 2 ஃபுல்லாக கண்டுபிடி. ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அதை வந்து இங்கே எப்படி பண்ணுறேன்னா -1 to 2 லிமிட் வந்து டிஎக்ஸில் எடுத்தான். இது வந்து ஒய் ஆஃப் லைன். சரியா, அதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த கர்வ் பாரபோலாவோட கர்வோட ரீஜனை மைனஸ் பண்ணி எடுக்க போறேன். சரியா, இந்த கர்வை இதோ இப்படி இருக்கா, இந்த கர்வை மைனஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ரீஜன் வந்து இப்போ நான் ரெட் கலரில் ஷேர் பண்ணுற பாரு, இந்த ரீஜனை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ரீஜன், ஸோ டோட்டல் ரீஜன்ல இருந்து இந்த ரீஜனை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா எனக்கு அழகாக இந்த ஷேப் கிடச்சிடும். சரியா, இதுதான் வந்து ஏரியா என்க்ளோஸ்டு பை த பாரபோலா அந்த லைன். புரிஞ்சா? அப்போ ப்ளஸ் பண்ணுவேன் மைனஸ் பண்ணுவேன்னா மைனஸ் தான் பண்ணுவேன். இந்த ஃபுல் ரீஜன் இது ஃபுல்லாக லைன் வரைக்கும் கண்டுபிடிச்சுன்னா இது ஃபுல்லாக -1 to 2 ஃபுல்லாக கிடைக்கும். மைனஸ் அதே லிமிட்ல -1 to 2 ஒய் ஆஃப் இதுனா அது பாரபோலா, ஒய் ஆஃப் பாரபோலா டிஎக்ஸ் இதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா, அவ்வளோதான் லாஜிக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க, ஒரு ஸ்டெப்பாக அப்படியே போட்டு வந்துடுறேன். இது புரிஞ்சிச்சுன்னா கால்குலேஷன் பார்ட் ஈஸி. வெறும் லிமிட் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ -1 to 2 ஒய் ஆஃப் லைன்னா அது x + 2 dx -1 to 2 பாரபோலா வந்து y = x². ஸோ x² dx ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடும். இப்போ எக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், x²/2 வரும். லிமிட் வந்து -1 to 2 போட்டுக்கோ, இந்த 2 வெளியில் அப்படியே எடுத்துக்கோ. dx இன்டெகிரேஷன் பண்ணினா வெறும் x தான் வரப்போகுது, -1 to 2. சரியா, இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இங்கே மைனஸ் இருக்கு, அந்த மைனஸை அப்படியே தெளிவாக போட்டு வச்சுக்கோ. இந்த மைனஸை தெளிவாக போட்டு வச்சுட்டு x² இன்டெகிரேஷன் பண்ணினா x³/3 லிமிட் வந்து -1 to 2. ஸோ லிமிட் அப்ளை பண்ண அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா 2² மைனஸ் லோயர் லிமிட் -1² இது ஒரு பார்ட்டு மைனஸ் இல்லை ப்ளஸ், இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு அப்பர் லிமிட் 2 மைனஸ் லோயர் லிமிட் -1 + 1 ஆகிடும். மைனஸ் இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த பார்ட்டு எக்ஸ் பதில் 2 அப்போனா வரும் 2³/3 மைனஸ் லோயர் லிமிட் -1³/3. சரியா, இது அப்படியே பண்ணிட்டே வர 2 2s are 4 4/2 2 மைனஸ் 1 -1² 1 தான் 1/2 வரப்போகுது. ப்ளஸ் 2 -1 +1 2 + 1 3 3 2s are 6. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ, இது ரெண்டுத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 2s are 4 4 2s are 8 8/3 -1³ -1 வரும். இந்த மைனஸ் +1/3 ஆகிடும். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன், 2 + 6 வந்து 8 அந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸு இது என்ன ஆகிடும், பேஸ் காமனா 3 8 + 1 9 3 1s are 3 3s are 3 ஆகிடும். ஸோ இந்த மொத்த பார்ட்டும் -3 ஆகிடும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் எடுத்து போட்டுக்கிறேன். எல்சிஎம் 2 எடுத்தனா 2 8s are 16 -1 அப்படியே வந்துடும். இது வந்து 2 3s are 6 -6 வரும். ஸோ என்ன வரப்போகுது, 16ல் 7 போச்சுன்னா 9 வருமா, 9 + 7 தான் வந்து 16 வரும். அப்போ 9/2. அப்போ அந்த ரீஜன் வந்து 4.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா, ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராம் போட தெரிஞ்சிச்சு, எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜனை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்டெகிரேஷன் பார்ட் ஈஸியாக பண்ணிட்டு வந்துடும். சரியா, இன்டெகிரேஷனில் ஒரே ஒரு ஃபார்முலா x⁴n dx தான் யூஸ் பண்ணும். x⁴n dx தான் வரும், x⁴n+1/n+1. வெறும் கான்ஸ்டன்ட் இருந்து வெறும் dx பண்ணாலும் அந்த இடத்துல என்ன வந்துடும், எக்ஸ்ன்னு வந்துடும். சரியா, ஸோ இந்த லாஜிக்கான கொஸ்டின்ஸை கிளியராக பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் யூசிங் த இன்டெகிரேஷன். என்ன கரு கொடுத்துருக்காங்க, y² = 2னே எடுத்துக்கோ, <= 2x பரவாயில்ல, y > x - 4. இதை ஃபர்ஸ்ட் கிராஃபாக போட கற்றுக்கோ. ஸோ y² = 2x y² = 2x. ஸ்கொயர் எதில் வருதோ அதில் தான் அந்த யூ ஷேப் டச் ஆகும். y ஆக்சிஸில் ஸ்கொயர் வருது, அப்போ இந்த சைடில் வரப்போகுது. போன முறை பார்த்த கொஸ்டின் இப்படி வந்திருக்கும், இந்த கொஸ்டின் இப்படி வருது. ஸோ இதோட வேல்யூ வந்து y² = 2xன்னு எடுத்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து y > x - 4. போன முறை சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ண போகிறேன். ஸோ y² = 2x, y =
y is equal to x minus 4 இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண இந்த y க்கு பதில் x minus 4 whole square is equal to 2x. இப்போ இது a minus b whole square a square plus b square னா 4 4 16 minus 2ab னா 2 4 are 8 8x equal to 2x. ஸோ இந்த 2x இந்த சைடு வந்துச்சுன்னா x square plus 16 minus 18x minus 2x equal to 0. ஸோ அப்போ x square minus 10x plus 16 equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 16 வரணும் minus 10 வரணும். நான் நம்பர் பண்ணலாம் பாருங்க. 2 8 16 ரெண்டுத்துக்குமே மைனஸ் மைனஸ் பண்ணினா வந்துடும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 8ன்னு வரப்போது ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,8. எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சா அதை அந்த லைனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லைன் வந்து y is equal to x minus 4 ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸுக்கு 2 கொடுத்தினா என்ன வரப்போகுது y is equal to 2 minus 4 minus 2ன்னு வரும். சரியா? அப்போ பாயிண்ட் வந்து 2, -2 ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் டைம் x is equal to 8ன்னு கொடு. 8ன்னு கொடுத்தினா y வந்து x minus 4 ஸோ அப்போனா வரும் 8 minus 4 4ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 8, 4 இந்த ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ண கற்றுக்கோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு 2, -2 2 1 2 அப்படி இருக்குன்னா 2, -2 இந்த சைடு எங்கேயோ வரப்போகுது. ஏன்னா -1 -2 2, -2 இங்கே இருக்கும். 2, -2 நான் இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து 8, 4 இந்த சைடு 8ல் 4 இது மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டை தெளிவாக நோட் பண்ணி வைங்க. என்னென்ன பாயிண்ட்டு? இது 8, 4 இது நான் வரும் 2, -2 2, -2. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணோம்? இந்த லைனை ஜாயின் பண்ணிடணும். இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணுங்க. ஃபைண்ட் த ஏரியா. அப்போ y ஸ்கொயருக்கு லெஸ் தென்னா இந்த சைடில் வரப்போகுது. சரியா? இதுக்கு கிரேட் நம்மளுக்கு அந்த ஷேடிங் ரீஜனு இந்த ரீஜன் தான். இப்போ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு தேவை. போன முறை நம்ம பண்ண பார்த்தியா அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஆனால் இதில் ஒய் ஆக்சிஸில் வச்சு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்டு நான் வரும்னு பாரு. ஒய் ஆக்சிஸ் தானே இது. இது வந்து நான் இருக்குது 4 இது வந்து -2. அப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸில் தான் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைனை லிமிட் வந்து -2 to 4 இது y ஆக்சிஸோட லிமிட் தானே. -2 to 4 dy. அப்போ dy போட்டினா எக்ஸ் ஆஃப் லைனுன்னு வரும். சரியா? எக்ஸ் ஓட லைனு மைனஸ் என்ன பண்ணோம்? இந்த கருவோட ரீஜனை மைனஸ் பண்ணி எடுத்துடணும். அப்போ -2 to 4 y ஆக்சிஸ்ன்றதால dy. எக்ஸ் வந்து எதோட எக்ஸு? கருவோட எக்ஸு. சரியா? ஸோ கருவோட எக்ஸ் வந்து சின்னு கூட போட்டுக்கிறேன். கர்வோட எக்ஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துருப்பாங்களா. -2 to 4 எக்ஸ் ஆஃப் லைன் வந்து லைன் எங்கே இருக்கு? லைன் இங்கே இருக்கா? ஒய்ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸ் வேணும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? y + 4 = எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த -4 இந்த சைடு வரும்போது y + 4 = எக்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் y + 4 dyன்னு வந்துடும். மைனஸ் இன்டகிரேஷன் கருவோட எக்ஸ். கருவோட எக்ஸ்னா அது கருவு வந்து y² = 2x. எக்ஸ் மட்டும் தானே வேணும். எக்ஸ் மட்டும் வேணும்னா y²/2 இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஸோ y²/2 dy. ஸோ இன்டகிரேஷன் பண்ணிட்டு வந்துருப்பாங்களா. y மட்டும் இருந்துச்சு அதை இன்டகிரேஷன் பண்ணனா y²/2 அதோட லிமிட்டும் தெளிவாக போட்டு வந்துரு. -2 to 4 dyன்னு இருக்கும். 4 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுன்னா dy இன்டகிரேஷன் பண்ணும்போது y வரும். லிமிட் வந்து -2 to 4 மைனஸ் இந்த இது மொத்தமே ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மா. அப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த 1/2 வெளியில் எடுத்துக்கோ. y² பண்ணும்போது y³ இதோட லிமிட் வந்து நான் வந்திருக்கோம். அதே தான் லிமிட் வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வரும். -2 to 4. ஸோ இதோட ஸ்டெப்ஸ்லாம் தெளிவாக பொறுமையாக போட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து y²/3ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதோட லிமிட்ஸ்லாம் அழகாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் வந்து 4 4 16/2 மைனஸ் லோயர் லிமிட் -2 ஹோல் ஸ்கொயர் வந்து +4 தான் வரும். 4/2 தான் வரும். இது ஒரு டேர்ம் போட்டு வச்சுக்கோ. ப்ளஸ்
4 into upper limit 4 minus lower limit minus of minus plus 2 தான் வரும். சரியா? இது மொத்தமா ஒரு bracket minus 1/2 into upper limit வந்து 4 cube by 3 minus 2 cube by 3. சரியா? இது வந்து 8 ஆயிடுமா? 8 2 1s are 2 2s are 8 minus 2 6 plus 4 plus 2 6 6 4s are 24. இது ஒன்று முடிஞ்சிச்சு. minus 1/2 4 cube வந்து 64 ஸோ 4 4s are 16 16 into 4 பண்ணினா 4 6 24 64 தான். ஸோ 64/3 மைனஸ் இது வந்து 2 2s are 4 minus 8 தான் வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதால plus 8/3. அப்போ நெக்ஸ்ட் 30 minus 1/2 இதோட பேஸ் சேமா இருக்கு 3ன்னு. 64 plus 8 வந்து 12 72 வரும். சரியா? 72 வருமா? 3 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ண பார்க்கலாம். என்ன வரும்? ஸோ இங்க மேலே இரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 72/3 72/3 பண்ணனா 3 2s are 6 1 3 4s are 12 24 இருக்கும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 24. இதுமே கேன்சல் பண்ணா 2 12s are அப்ப 30 minus 12 ன்னு ஆன்சர் வரப்போகுது. 30ல 12 போச்சுன்னா எவ்வளவு? 8 18. ஸோ 18 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சால்வ் பண்ண போறேன். சரியா? 18 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா? கிளியரா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். போன முறை போட்ட அதே மாதிரி கொஸ்டினை அது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும், இது ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். லாஜிக்லாம் ஒண்ணுதான். சரியா? எந்த கர்வ்ல இருந்து எதை ஃபர்ஸ்ட் இது மாதிரி 2 கொடுத்துருந்தாங்கன்னா அதை நான் பண்ண ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு. ரெண்டுத்தையும் சால்வ். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட்டை போட்டுடுறேன். இந்த ரீஜனை கண்டுபிடிக்கணும். ஷேட் பண்ணி காமிச்சு டயக்ராமுக்கே 2 மார்க் 5 மார்க்ல போட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் டயக்ராம்ல தெளிவா மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் இந்த லைனோட ஃபுல் ரீஜனு மைனஸ் அந்த கர்வோட ஏரியா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷன் பண்ற பார்ட்ஸ்லாம் தெளிவா பண்ணிட்டு வந்து